பங்கெடுக்கின்றோம். மனதுருக மன்றாடி மீண்டும் சிறு சிறு தவறுகளுக்கு இடம் கொடுத்துத்தானே இருக்கிறோம். புனிதத்திற்கான போராட்டத்தை கைவிடாமல் இருக்க வீழ்ந்து கிடக்கும் நம் உணர்வுகளை தட்டி கொடுத்து மீண்டும் போராட அழைக்கிறது திருச்சபை. பாவத்தால் வீழ்ந்து கிடக்கும் நாம் எப்பொழுதெல்லாம் எழுந்து நடக்கிறோமோ, போராட ஆரம்பிக்கிறோமோ, அப்போதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவனாக மாறுகிறோம். ஏனெனில் இயேசு ஒரு போராளியாக இருந்துதான் நம்மை மீட்டார். இறை விருப்பம் நம்மில் நிறைவேற மன உறுதியுடன் புனித பயணத்திற்கு தயாராகும். ஏனெனில் நமக்காக போராடுபவர் நம்மோடு இருக்கிறார். பாவத்திற்கு எதிரான தொடர்ச்சியான நல்ல முயற்சிகளே புனிதத்தின் ஆரம்பம் என்று உணர்ந்தவர்களாக இந்த புனித பயணத்தில் பங்கெடுப்போம். இயேசு தீர்ப்பிடப்பட்டி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். தோல்வியில்லாத மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக ஒரு போராளியாகத்தான் இருப்பான். ஏனென்றால் ஒரு போராளியின் வெற்றியானது அவன் தோல்வியிலிருந்தான் பரிணமிக்கிறது. எனவேதான் தோல்விகளை வெற்றியின் முதல் படி என்பார்கள். இயேசுவுக்கும் அப்படித்தான். இதோ மீட்பு எனும் மாபெரும் வெற்றி தீர்ப்பு எனும் சறுக்கல்களில் ஆரம்பிக்கின்றது. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு மகனே, மகளே, இதோ என்னை சிலுவையில் அறையப்பட்ட தீர்ப்பளிக்கிறார்கள். நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக நினைத்து என்னை தீர்ப்பிடுகிறார்கள். இவன் தச்சன் மகன் அல்லவோ? இவன் அன்னையும் சகோதரர்களையும் நாம் அறிந்திருக்கிறோமா? நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? இப்படிப்பட்ட விமர்சனங்களின் உச்சகட்டம்தான் சிலுவையின் அறையப்பட்ட தீர்ப்பு. தெரிந்தோ தெரியாமலோ இந்த சமூகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்ப்பை எழுதுகின்றது. இவன் படிப்பறிவில்லாதவன், இவனுக்கு பேச தெரியாது, கோபக்காரன் என்பன போன்ற பல முத்திரைகளை பதித்து வைக்கின்றது. இந்த முத்திரைக்குள் நீ அகப்பட்டோ அல்லது மற்றவர்களையோ உன்னையோ அகப்படுத்தியோ இருக்கிறாய் என்றால் மாற்றத்திற்கான மனநிலையோடு புனித வாழ்விற்காக புறப்படு. இதோ என் கரங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எனக்கு நான் கொடுக்கும் தீர்ப்புகளையும் சமூகம் எனக்கு கொடுக்கும் தீர்ப்புகளையும் தாண்டி புனித வாழ்விற்கு கடந்து வர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். இரண்டாம் ஸ்தலம் இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. என்னை பின்பற்ற விரும்பும் யாரும் தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். என் வாழ்வில் சுமைகளெல்லாம் எப்போது தீரும் என்று ஏங்காதவர்கள் யாரும் இல்லை. எதிர்காலம் இது போன்ற எத்தனையோ சுமைகளாக தினம் போராடுகின்றோம் என்று தீரும். இந்த சுமை எப்போது சுமைகள் சுகமாய் மாறும் என்பதை இயேசுவின் மேல் ஒரு சுமை. அன்பு மகனே, மகளே, வாழ்க்கையில் ஒரு சில சுமைகள் இல்லாத போராட்ட வாழ்வில் வீண் மகிழ்ச்சியோடு சுமக்க ஆனாக சுகமாக மாறும். என் மகனே, தொடர்ந்து நடப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே,
என் சுமைகளை தாங்கி வண்ணமாக புனித வாழ்வுக்கு கடக்குவராக அறிவாரு. மூன்றாம் ஸ்தலம், இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் தளர்ந்து போக மாட்டீர்கள். இலக்கு சரியாக இருக்கும் போதும் இயேசுக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? உடல் பலமிழந்து விட்டதா? இல்லை. உள்ளம் பலமிழந்து விட்டதா? இல்லை. இரண்டுமே ஒத்துழைக்க மறுத்து விட்டதா? இயேசுவின் பயணத்தால் கூட வீழ்ச்சி என்றால் நாம் ஏமாத்திரோம். உடல் பலமிழக்கலாம், ஆனால் உள்ளம் பலமிழக்கலாமா? அன்பு மகனே, மகளே, உன் வாழ்வில் தடுமாற்றமா, தோல்வியா? உம்மை போல் திடம் கொண்டு உன் விருப்பப்படியே எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செய்கிறோம். சில நேரங்களில் ஒரு சிலரிடம் சற்று பேசினாலே மனது சற்று இலகி போகிறது, மனதின் பாரம் குறைந்து போகிறது. இதே போன்றுதான் இயேசு தம் தாயை சந்திக்கிறார். அன்னை மரியின் சந்திப்பு இயேசுவை கல்வாரியில் இருந்து பிரிக்கும் சந்திப்பு அல்ல. மகளே, என் தாயின் சந்திப்பு அன்பு சந்திப்பு. ஆனால் அந்த அன்பு என்னை போராட்ட வாழ்வில் இருந்து பிரித்து விடவில்லை, மாறாக போராட கரம் கொடுத்து சந்திப்பாக அமைகிறது. பிரச்சனை இல்லாத, கஷ்டம் இல்லாத வாழ்வை இறைவன் கொடுக்க வேண்டும் என்பதை விட என் பிரச்சனைகளில், என் கஷ்டத்தில் இறைவன் உடனிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கும். ஏனெனில் கிறிஸ்துவ வாழ்வு என்பதே போராட்ட வாழ்வு. கிறிஸ்துவ மீட்பு என்பதை சிலுவையின் வழியில் மீட்பு. இந்த மீட்புத்தான் என் தந்தையின் விருப்பம். வா அன்பு மகனே, மகளே, தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, என் பிரச்சனைகளில் உன் உடனிருப்புத்தான் என் பலம் என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுத்தாரும். ஆமென். இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். பாரமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இருக்கிறது தெரியுமா? உண்மையில் நாம் அதை கட்டாயத்தின் பேரில் சுமப்பதால் தான்.
கருவில் காக்கும் தாய்க்கு குழந்தை ஏன் சுமையாக இல்லை? ஏனென்றால் அவள் சுமை கட்டாயத்தின் பேரில் வந்தது அல்ல. எனவேதான் சுமையை சுகமாக சுமக்கிறார். அன்பு மகனே, மகளே, இதுவரை சுகமாய் தூக்கி வந்த என் சிலுவையை சீரேனை ஊரை சார்ந்த சீமோன் கட்டாயத்தின் பேரில் சுமக்கிறார். எனவேதான் அது சுமையாய் மாறுகிறது. அன்பாய் செய்யும் போது சுகமாகவும், கட்டாயத்தின் பேரில் செய்யும் போது சுமையாகவும் மாறுவது யதார்த்தம். நல்லவனாகவும் பிறனன்பு உள்ளவனாகவும் புனித வாழ்வில் நிலைத்திருக்கவும் வாழ்வது கட்டாயம் என்று நினைத்தால் அது சுமையாய் மாறிவிடும். நல்லவனாகவும் மனித நேயமுள்ளவனாகவும் வாழ்வது என் சுதந்திரம், அதுவே என் தந்தையின் விருப்பம் என்று நினைத்தால் அது சுகமாய் மாறும். ஜெபம். அன்பு இயேசுவே, என் சுமைகளை சுதந்திரமாய் சுமக்க எனக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இடைப்பார கடவன. ஆமென். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இடைப்பார கடவன. ஆமென். ஆறாவது ஸ்தலம், இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். இவ்வாறு நீங்கள் நன்மை செய்ய முன் வருவதன் மூலம் மதிக்கெட்ட அறிவிலிகளை வாயடைக்க செய்ய வேண்டும் என்பது கடவுளின் அன்பால் உந்தப்பட்டு இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அன்பு மகனே, மகளே, உனது போராட்ட வாழ்வில் என்னை சந்திக்க வேண்டும். அப்படி என்றால் இதோ நான் விரமக்கவை போல் பல தடைகளை தாண்ட வேண்டும். உன் சுயநலம், அந்தஸ்து, பதவி, உன் அடையாளம் இவைகளை தாண்டி வர வேண்டும். உன் சுயநல வேலைகளை தாண்டி என்னிடம் வருவாயா? இதோ பாவமாய் இருக்கிறேன், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வா என் மகனே, மகளே. ஜெபம். அன்பு இயேசுவே, நல்ல கிறிஸ்துவ மக்களாக வாழ எதிர்வரும் தடைகளை தாண்டி வர உமது பலத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இடைப்பார கடவுளே. ஆமென். ஆனால் இடையில் தடுமாறும் போது கரவொலிகள் அனைத்தையும் விமர்சன ஒலிகளாக மாற்றி விடுகின்றது. எனக்கு அப்பவே தெரியும், இவனால் முடியாது,
இவனுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? இது போன்ற பல விமர்சனங்களை கேட்கலாம். இதோ உறுதியோடு ஆரம்பித்த இயேசுவின் புரட்சி பயணத்தில் இடைச்செருக்காக வந்த இரண்டாம் வீழ்ச்சி. இயேசு இரண்டாம் முறை தரையில் வீழ்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே போராட்டத்தில் இதோ மண் இரண்டாவது முறையாக மிரட்டி பார்க்கிறது. அன்பு மகனே, மகளே, நான் மாற வேண்டும், என் சிந்தனை மாற வேண்டும், என் செயல்கள் மாற வேண்டும் என்ற உறுதியோடு ஆரம்பித்த உன் முயற்சியில் நிலைத்து நிற்க முடியாமல் வீழ்ந்து விட்டாயா? உடலுக்கும் ஆன்மாவிற்கும் நடக்கும் போராட்டத்தில் உடல் வென்று விட்டதென்று நினைக்கின்றாயா? இல்லை, இது உன் பயணத்தில் வந்த சர்க்கல்கள், அவ்வளவுதான். மீண்டும் எழுந்து நடக்க கற்றுக்கொள். ஏனெனில் கல்வாரி இன்னும் சற்று தொலைவில்தான். புனித வாழ்வென்பது நல்லவற்றிற்காக இன்னும் சற்று முயற்சிக்கும் போராட்டம் தான். துணிவுகள், எழுந்து நட. ஜெபம். அன்பு இயேசுவே, என் வாழ்வில் வரும் சர்க்கல்களை என் வாழ்வின் செருக்குகளாக மாற்றிக்கொள்ள அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுளே. ஆமென். அவன் தர்மம் விதைத்தான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்பீர். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். வார்த்தைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை கண்ணீர் வெளிப்படுத்திவிடும். இதோ இயேசுவின் மேல் உள்ள பரிதவிப்பில் தங்கள் கண்ணீரால் வெளிப்படுத்துகின்றனர் எருசலேம் பெண்கள். பாவத்தால் கரைப்பட்ட இம்மனிதன் உங்கள் கண்ணீரால் அல்ல, என் செந்நீரால் கழுவ இருக்கிறேன் என்று புரிய வைக்கிறார் இயேசு. அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் வரும் துயரங்களை எருசலேம் பெண்களை கண்ணீரோடு நிறுத்தி விடாதே. உன் துயரங்களையும் போராட்டங்களையும் எடை போல வெற்றி கொண்டு நிறுத்த வேண்டும். உன் கண்ணீர் துளிகளாக மாற்ற புனித வாழ்விற்கு போராட்டத்தை பக்கவாக்குவது உன் பொறுப்பு. உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். தொடர்ந்து வா. ஜெபம். அன்பு இயேசுவே, என் முயற்சிகளை கண்ணீரோடு நிறுத்திவிடாமல் இறுதி வரைக்கும் போராடும் மனப்பக்குவத்தை தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவன் ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். அதே என்றால் ஒரு காரணமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசு
மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். இயேசுவின் சிலுவை பயணத்தில் அவர் 3 முறை மட்டும் விழவில்லை, மாறாக வீழ்ச்சிகள் தடுமாற்றங்களுக்கு மத்தியில்தான் கல்வாரியை அடைகிறார். வேண்டிய மட்டும் அடித்து கேவலப்படுத்திய வீரர்களை சோர்ந்திருக்கும் பொழுது மனித வாழ்வில் சிலுவை சுமக்கும் இயேசு மீண்டும் சோர்ந்து போய் மண்ணில் சாய்வது யதார்த்தம் தானே. இதோ இயேசு மீண்டும் மண்ணில் விழுகிறார். அன்பு மகனே மகளே, உன் மனமாற்றத்திற்காக நான் விழுகிறேன். மனமாற மறுக்கும் உன் உள்ளத்தை சற்று என் மீது செலுத்து. ஆனால் கட்டாயத்தின் பேரில் அல்ல. வீழ்ந்து கிடக்கும் உன்னை தொட நான் தயார். எனக்கு வேண்டியதெல்லாம் ஆம் எனும் உன் சுதந்திர அனுமதி அவ்வளவுதான். என் தாயின் ஆம் என்ற சொல்தான் மனுக்குல மீட்பின் ஆரம்பம். இதே வார்த்தையை தான் உன்னில் எதிர்பார்த்து இதோ எழுகிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, என் மனமாற்றத்திற்கு தடையாக இருப்பதை விலக்கி வைக்க என் மனதிற்கு பலத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் இரண்டுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இயேசுவின் திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சு வடுகள் பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வேர்வையாலும் ரத்தத்தாலும் நனைந்திருக்கும் இயேசுவின் உடைகளை கலற்றுகிறார்கள். அதில் அந்த ஆடையை யாருக்கும் என்பதற்காக சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் விலை மதிப்பில்லாதது அந்த ஆடைக்குள் இருந்த இயேசுவின் உடல்தான். மூடர்கள் முட்டை விட்டு விட்டு சிப்பியை எடுத்துக் கொள்கிறார்கள். அன்பு மகனே மகளே, சுதந்திரம் என்பதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அதை தேர்ந்தெடுத்தால் எனலாம். நம்மை தீமை, பாவம், புண்ணியம், உண்மை, பொய் இவைகளும் மத்தியில் எதை நீ தேர்ந்தெடுக்க விரும்புகிறீரா? என் அன்பு பிள்ளை, சுதந்திரத்தின் உண்மை பொருளை உணர்ந்து நம்மை தேர்வு செய்து புண்ணிய வாழ்வில் உன்னை ஒன்றிணைக்க தயாராகுக. ஜபம். அன்பு இயேசுவே, என் புனித வாழ்விற்கு நன்மைகளை விருப்பத்தோடு தேர்ந்து
17ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் ஒரு பாரமான திருச்சிலுவை கண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அளித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணையடித்து அறவே உழைத்து விட்டார். முன்பு ஆடைகளை கலைத்தார்கள், இப்போது உயிரை கலைக்கிறார்கள். முன்பு இயேசுவின் மேல் சிலுவை, இப்போது சிலுவையின் மேல் இயேசு. அவமானத்தின் உச்சகட்டமாக இயேசுவை சிலுவையில் தொங்க விடுகிறார்கள். இனி சிலுவை வேறு, இயேசு வேறல்ல. அன்பு மகனே மகளே, சிலுவையை என்னிடமிருந்து பிடித்தால் நான் வந்த நோக்கமே பொய்யாய் போகும். சிலுவை என் இலக்கு, அது எடுத்தார் திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் அச்சற்ற பாரமான சிலுவையை சுமந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரை ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். பயந்தார். ஏனென்றால் அதற்கு என் பயன் என்ற கேள்வியில்லை. ஏனெனில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இயேசு 3 முறை தன் சீடர்களுக்கும் உலகிற்கும் உரக்க அறிவித்திருக்கிறார். இதோ உண்மை இப்பொழுது தலை சாய்ந்து உறங்குகிறது. என் அன்பு மகனே மகளே, எதிர்காலம் குறித்த உன் கவலைகள் உன்னை பயப்படுத்துவதும் கோழையாக்குவதும் சுயநலவாதியாக மாற்றும். எதிர்காலம் குறித்த எச்சரிக்கை வேண்டும், ஆனால் அது குறித்த கவலை தேவையில்லை. என் மரணம் எனக்கு கவலை இல்லை, மாறாக அது பலருக்கு எச்சரிக்கை. ஆம், புனித வாழ்வுக்கு கடந்து வர அது ஒரு எச்சரிக்கை. யூதரெல்லாம் ஜெபம். அவன் தர்மம் விதைத்தார்.
எப்பொழுது உன்னை விட்டு பிரியேன் என்றுரைத்த பேதுருவும் வேலைக்காரி கண்டு உன்னை மறுதலித்ததை நினைந்தழுவேனோ மகனே 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 அன்னாசு கை பாசம் உன்னா பதிலுக்காக காத்திருக்கிறாள். அன்பு மகனே மகளே, புனிதத்திற்கான போராட்ட வாழ்வில் உள்ளத்தை நொறுங்க செய்யும் பல கேள்விகள் மலையாய் விதிக்கும். கெட்டவன் நன்றாகத்தானே வாழ்கிறான், நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? உலகம் நல்லவர்களை அடையாளம் கண்டுகொள்வதில்லை ஏன்? உத்தமர்களுக்கு ஏன் இத்தனை கேள்விகள்? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் அன்னை மரியாள் மௌனம்தான். காத்திரு, உண்மை வெல்லும். ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்வின் நொறுக்கல்கள் வரும்போது வெடித்து சிதறாமல் உம் அன்னையை போன்று மௌனம் காக்க பொறுமை கொள்ள அருள் தாரும். ஆமென். அதிகாரங்களே சோதித பரிபூரணனே வாசனோக தேவசுதனே மகனே 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 30 வெள்ளி காசுக்குன்னையே விற்பனை செய்த யூதா முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தது ஒவ்வொரு நொடிக்கும் தோற்க ஆரம்பிக்கின்றார்கள். அன்பு மகனே மகளே, பல நேரங்களில் தீமை வெற்றி பெறுவதை போல் மாயையை உண்டாக்கும். ஆனால் தீமைக்கு எப்போதும் இறுதி வெற்றி இல்லை. இறுதியில் வெல்லப்போவது உண்மை, சத்தியம் மட்டுமே. தீமை தரும் மாயைக்கு என் மகனாக மகளாக வாழ நீ எடுக்கும் முயற்சிகளில் பின்வாங்காதே. ஏனெனில் எனது சத்தியம் எனது உண்மை மட்டுமே. ஜெபம். உண்மைக்காக என் வாழ்வை மாற்றிக்கொள்ள நான் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதித்து என் உண்மை பிள்ளைகளாக வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். Oh
காட்டி கொடுத்ததை நினைந்தளவே மகனே 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 எப்பொழுது உன்னை விட்டு பிரியேன் என்றுரைத்த பேதுருவும் வேலைக்காரி கண்டு உன்னை மறுதலித்ததை நினைந்தழுவே மகனே 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 அன்னாசு கைபாசு முன்னால் அடிபட்டதை நினைந்தளவே கற்றோனில் கட்டி வைத்து கசையால் அடித்ததை நினைந்தளவே மகனே மகனே என் மகனே மாபரின் திருச்சுதனே மடி வயிற்றில் பிறந்ததை நினைந்தளவே சிசுவாக மடியில் வைத்து தாளாட்டியதை நினைந்தளவே மகனே மகனே என் மகனே கொலைகாரர் யூதர் உன்னை சிலுவையில் அறைந்ததை நினைந்தளவே சிலையாக மடியில் உன்னை மனம் துடிக்க நினைந்தளவே